அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இது நான் வாழ்க்கை விஷயங்குது. தெளிவான சிந்தனைகள்னா மூச்சு தெளிவாக ஓடணும். குழப்பமான சிந்தனை ஒன்றா மூச்சு குழப்பமாக ஓடி அது பாட்டு உள்ளே ஆட ஆரம்பிச்சதுன்னா இவன் மனமும் ஆட ஆரம்பிச்சிடும். இவன் கண்டதை கையில் எடுத்துப்பான். ஆமாம், இது தெளிவாக ஓடுச்சுன்னா சீராக ஒரு முடிவு தான் எடுப்பான். இந்த எல்லா செயலுக்கும் காரணம் இவன் மூச்சு தான். உண்மையை உணரணும்னா இவன் மூச்சோட இவன் கலந்து வாழணும். ஆமாம், உண்மை தெரியக்கூடாதுன்னா இவன் உடலோட கலந்து வாழணும். இதுதான் உலகம். ஆமாம், உனக்கு எது ஒன்று எடுத்துக்க சாமி. ஆமாம், இப்போ நான் எந்த மருந்து போட்டாலும் மாறாதது இந்த மனம் மட்டும்தான். மனசை எந்த மாத்திரையாலையும் எந்த மருந்தாலையும் எந்த மந்திரத்தாலையும் மாற்ற முடியாத வல்லமை மனசுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட மனசையும் மாற்றக்கூடிய சொல்லு ஐயாவுடைய சொல்லு. அதனால தான் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் இன்னைக்கு வந்திருக்கு. அப்போ மந்திரத்துக்கு வலிமை இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது யாருடைய வாயிலிருந்து வருதுன்றது தான் விசேஷம். ஐயா சொன்னது, ஐயா சொல்லும்போது இந்த அந்த வேகம் அந்த சக்தி அப்படியே நான் கேட்டுட்டு பண்ணா வருமானம் வராது. ஏன்னா எனக்குள்ள அந்த ஞானம் இல்லையே. இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல அதே மாதிரி பேச ஐயாவுடைய சொல்லலாம் உள்ள வாங்கிக்கணும், இப்படி கூட சொல்லலாமா அப்படின்னு கேட்டுட்டு அதே மாதிரி சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்களே தவிர அது அவருடைய சொல்ல மாறாது. எப்பவுமே ஐயா வந்து யாரையும் பார்த்து பேசல. அவர் ஒரு சுயம்பு. அவரு தன்னைத்தானே ஒரு கிணறு தண்ணி சுரண்டு சுரண்டு எப்படி தோண்டி 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 தண்ணி ஊத்து எடுக்குமோ அந்த மாதிரி தன்னையே அவர் தோண்டி 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 அந்த ஊத்தோட வெளிப்பாடை தான் ஞானமா கொடுத்தாரே தவிர அவர் யாரையும் பார்க்கல. எந்த மகானை பற்றியும் அவர் பேசலை, எந்த கடவுளை பற்றியும் அவர் பேசாத காரணம் அவர் பேசினதெல்லாம் அவர் சுயமா உணர்ந்த அவர் சுயமா அனுபவிச்ச அந்த ஞானம் தானே தவிர அவர் படிக்கவே இல்லை. அவர் படிக்கவே இல்லை, ஆனால் படிச்சிருக்காரு. என்னப்பா படிக்கவே இல்லைன்ற படிச்சிருக்காருன்ற எதுதான் உண்மைன்னா ரெண்டுமே உண்மை தான். படிக்கலை, எதெல்லாம் படிக்கலை? இன்ஜினியருக்கு படிக்கல, டாக்டருக்கு படிக்கல, வக்கீலுக்கு படிக்கல, வயிற்று பொழப்ப வயிற்றை நிரப்பக்கூடிய படிப்பை ஐயா படிக்கல. இறைவன் அந்த அனுகிரகத்தை ஐயாவுக்கு கொடுக்கல. ஆனால் இறைவனை அடையக்கூடிய படிப்பை இறைவன் கொடுத்துட்டான். ஒரு டாக்டரால இன்னொரு டாக்டரை உருவாக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அவர் எங்கே போனா? காலேஜுக்கு தான் போனோம். ஒரு வக்கீல
இன்னொரு வக்கீல போகிறவங்களாம் கூட நான் உன்னை வக்கீல மாத்துறேன்னு மாற்ற முடியாது. எல்லார் கதையும் அப்படிதான். அவர் எங்கன்னா போய் ஒரு இடத்துல படிச்சுட்டு தான் வரணும். ஆனால் ஒரு மகான் மட்டும்தான், ஒரு ஞானி மட்டும்தான் தன்னை நாடி வந்தவங்க கூட அறியாமை எல்லாத்தையும் விளக்கி அவங்களையும் ஞானி ஆக்கிறதுக்கு பாடுபடுறவரு ஒரு ஞானி மட்டும்தான். ஒரு ஞானியால மட்டும்தான் இன்னொரு ஞான கூட்டத்தை உருவாக்க முடியும். போய் எங்கன்னா போய் படிச்சுட்டு வாங்கன்னு அவர் அனுப்பவே மாட்டார். சரி, என்னை நம்பி வந்துட்டேன், நானே அதுக்கு முழு பொறுப்பு அப்படின்னு எல்லா பாவத்தையும் எல்லாத்தையும் அவரே சுமக்க ஆரம்பிச்சார். ஏன்னா நாம யாரு? அவ்வளோ புண்ணிய ஆத்மாக்களா? இல்லை. நமக்கே ஒரு டவுட்டு தான். நாம மனுஷனா வந்தோமான்னு நமக்கே ஒரு சந்தேகம் கூட வரலாம். ஏன் வரலாம்? ஐயா சொன்னாரு, நான் ஒரு காலத்தில் வாழ்ந்த மனுஷனா இப்படி தான்ப்பா வாழணும். நல்லா படிக்கணும், நல்லா வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், குடும்பத்தோடு வாழணும். இதை தவிர வேற என்ன வாழ்க்கை இருக்குது? அன்னன்னைக்கு என்ன சுகமோ அந்த சுகத்தெல்லாம் அனுபவிச்சு வரதானே வாழ்க்கை. மனுஷ இனம் பிறந்தது அதுக்காக தானே, சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே. அப்படின்னு போகக்கூடாது. இப்படி சந்தோஷத்தை தேடி போனவங்கெல்லாம் சந்தோஷமா வாழ்றாங்களான்னு எல்லாரையும் யாராவது கேட்டு பாருப்பா. பணம் இருந்தா சந்தோஷம் யாரு சொல்லுவா? இல்லாதவங்க சொல்லுவாங்க. பணம் இல்லாதவங்க, இந்த பணம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நான் கூட சந்தோஷமா இருப்பேன்பா. சரி, பணம் இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டா அந்த பணத்தால அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களான்னா இல்லை. யாருக்கோ ஒரு குறை எப்பவுமே இந்த உலகத்துல இருந்துகினே இருக்கும். யாரையும் முழுமையா இறைவன் படைக்கவே இல்லை. இந்த உலகத்துல அவன் படைச்ச பிறவிதான் இந்த மனுஷ பிறவி. ஆனால் குறையோட தான் படைச்சிருக்கான். என்ன குறாது? இல்லாத ஒன்றை நினைச்சு ஏங்கிறது தான் அந்த மனசோட பலவீனம். அதை ஒரு குறையா இறைவன் கொடுத்துட்டான். யார் யாருக்கு எது இல்லைன்னு யாருக்கு தெரியும்? அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். அப்போ யாருக்கோ எப்பவுமே ஒரு தேடல், ஒரு கேள்வி, ஒரு எதிர்பார்ப்பு வாழ்க்கையில இருந்துகினே இருக்கும். அதை மாற்றவே முடியாது. அதனால ஐயா என்ன பண்ணிட்டாரு, எப்பா நீ வெளியே தேட போனா உன் அடையாளத்தையே தொலைச்சிடுவ. நம்ம தம்பி ஒருத்தங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்திருந்தான். சாமி, நான் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நல்ல கேள்விதான். நான் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? யார் சொல்றது? ஆத்மான சாமி. ஒரு பாபா ஷாவுக்கு போறோம், நல்லா முடிய வளர்த்துட்டோம். அப்பா அம்மா சொல்றாங்க, டேய் முடிய போய் வெட்டுறா, இல்லைடா காட்டுப்பாய மாதிரி வந்துடுங்கிற, பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்கு, போய் முடிய வெட்டு அப்படின்றோம். முடிய வெட்டி பாபா ஷாவுக்கு போறோம். பாபா ஷாப் என்ன கேட்பாங்க? சார் எப்படி சார் வெட்டணும்? என்ன கேட்பாங்க? எப்படி வெட்டணும், யாரை போல வெட்டணும். அப்ப என்ன பண்ண சொல்லுவான்? எனக்கு அவரை மாதிரி வெட்டு, இவரை மாதிரி வெட்டு அப்படி தானே சொல்லுவான். எப்போவாது என்ன மாதிரி வெட்டுன்னு சொல்லுவோமா? எந்த பாபாஜாவும் சொல்லிக்கிறாங்கன்னா இல்லை. ஏன்னா நான் யாருன்னு தெரியல, எனக்குன்னு ஒரு அடையாளம் என்னன்னு தெரியல. ஒரு நடிகன் எப்படிலாம் வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி முடி வெட்ட நான் ட்ரை பண்ணுறேன். அவர் எப்படி மீசை வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி வெட்டுறது ட்ரை பண்ணுறேன். ஒரு அடையாளமும் அந்த சின்ன விஷயம்தான், அது ஒரு முடி, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு கூட அந்த ஸ்டைல் கூட அந்த அதில் கூட என்னோட விருப்பம் என்னன்னு தெரியல. எனக்கு இப்படி தான் வெட்டணும்னு கூட சொல்ல தெரியாது. இந்த உலகத்தில் நான் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ அவ்வளோ கடினமான விஷயம் இது. நமக்கு எல்லாமே சின்ன சின்ன விஷயமா தெரியும். ஆனால் இறங்கி பார்க்கும்போது அதுதான் மிகப்பெரிய தடையாவே நிற்கும். பாடம் வாங்குறோம், ஐயா சொல்றாரு, எப்போ பாடம் வாங்கி நல்லா பண்ணுங்கப்பா. பாடம் வாங்குறது மட்டும்தான், அந்த பாடத்தை செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்க கேள்விகள் எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்கும். அப்ப இங்க கேட்கிற கேள்வி எல்லாம் அப்படிப்பா, இது நம்மளுடைய மனசுல இருக்கிற சந்தேகத்தை தீர்க்கிறது. அது ஒரு பூஸ்ட் பண்ணி விடுறது. அந்த சந்தேகத்தோட நம்ம போய் பாடம் பண்ணோம்னா என்னால பாடமும் பண்ண முடியாது, இந்த சந்தேகத்தோடவே மனசு வாடிட்டு இருக்கும். அதனால மனசுல இருக்கிற சந்தேகத்தை தீர்த்த உடனே நீ பாடத்தை வாங்கிக்க. சரி, அது மட்டும் போதுமா? அந்த சந்தேகம் வந்தவொடனே பாடம் வாங்கிடுவோம். பாடம் வாங்கினோட முதல்ல கேட்போம், சாமி நான் என்னென்ன பண்ணலாம்? இவ்வளோ நாள் நான்வெஜ்லாம் சாப்பிட்டுருந்தப்பா, கவுச்சிலாம் சாப்பிட்டு, இனிமேல் சாப்பிடக்கூடாது. மலேசியாவுக்கு போயிருந்தோம், ஐயா வராரு, எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. நூற்றுக்கணக்கான பேர் உபதேசம் வாங்குறதுக்கு பேரை கொடுத்துட்டாங்க. கடற்கடன்னு பேர் கொடுத்துட்டாங்க. பேர் கொடுத்துட்ட உடனே அங்கே என்ன பண்ணுறான், பேர் எழுதி உபதேசம் வாங்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறான், அன்றைக்கி வந்தவங்க
உபதேசம் என்னைக்கு கொடுக்குறாங்களோ முன்னாடியே பேர்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போ அன்னைக்கு ஐயா போன அன்னைக்கு பாடம் வாங்குறதுக்கு வந்துட்டாங்க, அந்த மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ பாடம் வாங்குறதுக்கு வராங்க. அப்போ நான் எப்படி இருக்கணும்பா அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. அவங்கள தூக்கி வாரி போட்டது. நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதா? அப்போ நான் என்ன சாப்பிட்றது? அதனால அந்த நான்வெஜ்ஜை விட கூட முடியாத சூழ்நிலையில் நிறைய பேர் பாடமே வாங்கலை. சமயம் அதெல்லாம் சாப்பிடாம நான் எப்படி இருக்கிறது? இருக்க முடியாது அப்படின்னு நான்வெஜ்ஜை விட முடியாதுன்னு பாடம் வாங்காமல் போனவங்க நிறைய பேர். எப்போ ஐயா கிட்ட வந்தோம், சரி இப்போ இதெல்லாம் வேணாப்பா, நீ மொத்தமாக இருந்துக்கோ, நான்வெஜ் சாப்பிடும், சரி பரவாயில்லப்பா. அடுத்த கேள்வி என்ன வரும்? குடும்பம் எப்படி சாமி நடத்துறது? ஏற்கனவே இருந்தாமா நான் இருக்க முடியுமா? அது கேள்வி வரும். நமக்கு எப்பவுமே வெளியே இருக்கிறதையே நோக்கின்னு வரும். அதுதான் நமக்கு பெரிய தடையாக வருமோ, இது தடையாக வருமோ அப்படின்னு. ஐயா எந்த ஒரு ஆசிரமத்துக்கு போனாலும் அவங்க சீடர்களுக்கு சில விதிகள் இருக்கு. ஒரு சீடரும் இன்னிலிருந்து நீ இப்படி தான் இருக்கணும்னு ஒரு லிஸ்ட் போட்டுருவாங்க. ஆனால் நம்முடைய ஆசிரமத்தில் ஐயா எங்கேயுமே ஒரு லிஸ்டே போடல. ஏன் போடல? சட்டத்திட்டம் போட்டு யாரையும் சரி பண்ணவே முடியாதுன்றது தான் ஐயாவோட தத்துவமே. நீ பாடம் பண்ணனா உன் மனசாட்சியே உனக்கான சட்டத்திட்டத்தை உருவாக்கும். நீ யாருக்கும் பதில் சொல்ல வேணாம். உன் மனசாட்சிக்கு பதில் சொல்லி நீ பாடம் பண்ணிட்டேன்னு சொன்னா உனக்கு சட்டம் திட்டமே தேவை வேணாம். நீயே ஒரு வட்டத்துக்குள்ள அழகா உட்காந்துப்ப. அப்படிதான் இன்னைக்கு எல்லாரும் பாடம் பண்றவங்க எல்லாருக்கும் ஐயா எந்த சட்டத்திட்டமும் போடல. ஆனால் இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நமக்குன்னு ஒரு வட்டம் போட்டுக்கின்னு அந்த வட்டத்துக்குள்ள இருக்க எல்லா முயற்சியும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்.